உலக இரட்சகராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளை அவங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் பரிசுத்த புனித வெள்ளி, பாவம் அழிந்த நாள், மனித குலம் இந்த நாளில் மீட்கப்பட்ட நாள், பரலோக கதவு திறக்கப்பட்ட நாள், இந்த புனித வெள்ளியான இந்த மகிமையான இந்த நாள். உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவத்தையும், பாவத்தின் சாபத்தையும், சாபத்தின் வியாதிகளையும், இதோ சாபத்தினுடைய சாவையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தன்னைத்தானே பிதாவுக்கு நித்திய பலியாக கொடுத்த நாள். லூக்கா 23 34 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென் அன்பானவர்களே, பாவமறியாத பரிசுத்தர், மோசேக்கு ஒளியாக வெளிப்பட்ட கர்த்தாதி கர்த்தர், வார்த்தையாக மனித குலத்துக்கு வெளிப்பட்ட தேவனுடைய ஆவியான கர்த்தர், மனித குலத்தை மீட்க மனித உருவெடுத்து உலக இரட்சகர் இயேசுவாக வந்தார். உலகிலே பரிசுத்த ஒரு இடம், அதான் எருசலேம். உலகத்திலே பரிசுத்த ஜனம் என்று சொன்னவர்கள் அவர்கள்தான் யூதர்கள். உலகத்திலே பரிசுத்தர் கர்த்தராக இயேசுவை இந்த நாளில் அவர்கள் சிலுவையில் கொலை செய்தார்கள். எத்தனை ஆச்சரியமும் எத்தனை அதிசயமான நாள் என்று கவனித்து பார்ப்பீர்களா? உலகத்தின் பாவங்களை சுமந்து தானியேலின் புஸ்தகம் 9 25 27 வரைக்கும் பாருங்கள். ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தானியேலை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை சொன்னார். மேசியா எருசலேமுக்கு வெளியில் கொலை செய்யப்படுவார் என்று. அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நிறைவேறிய நாள். இது துக்க வெள்ளி அல்ல, இது புனித வெள்ளி. இது உலகத்தின் பாவங்கள் அழிந்த வெள்ளி, பரலோக கதவு திறந்த வெள்ளி, சாத்தானின் தலை நசுக்கப்பட்ட நாள் சிலுவையில். ஆகவத்தான் இது புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று இது அழைக்கப்படுகிறது. இது வெற்றியின் நாள், உலகத்தின் பாவம் அழிக்கப்பட்ட நாள், சாத்தானின் அதிகாரங்கள் தலை நசுக்கப்பட்ட நாள். இயேசு கிறிஸ்து சாவை விழுங்கி உயிர்த்தெழுந்த அடையாளத்திற்கு ஒரு மகிமையான நாள் இந்த புனித வெள்ளியான நாள். என் அருமையானவர்களே, ஐயோ, என் ஆண்டவரை எப்படியாய் அடித்தார்களே, எப்படியாய் வேதனைப்படுத்தினார்களே என்றெல்லாம் நாம் புலம்பலாம். ஆனால் அந்த ஆண்டவர் அடித்தது நம்முடைய அக்கிரமங்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய பொய்கள் தான், நமது கெட்ட நடத்தை தான், நமது மறைவான பாவங்கள் தான், நமது துரோகங்கள் தான், நமது கலகங்கள் தான், நமது பகை விரோதங்கள் தான், நமது கேடுபாடுகள் தான் இயேசுவை சிலுவையில் அடித்தது. இதை உணர்வது தான் இந்த புனித வெள்ளியின் நாள். என் மீட்புக்காக என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரே கொடுத்து இரத்தம் வடிகிறது. ஆண்டவர் இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்தவர். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று மனித குலத்திற்காக அவர் ஜெபித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாள். ஆகவேதான் உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய எந்த பாவி வந்தாலும் அவனை அவர் மன்னிக்கிறார், அவனை அவர் உயர்த்துகிறார், அவர் ஜெயமடைய வைக்கிறார் என்ற மாபெரும் நற்செய்தியை கடந்த 2026 ஆண்டுகளாக உலகமெல்லாம் பரிசுத்தாவியானவர் அறிவித்து கொண்டே வருகிறார். என் அருமையானவர்கள், இந்த புனித வெள்ளி என்பது உண்மையாக பாவத்துக்கு செத்து இயேசுவோடு நீதிக்கு உயிர்த்தெழுந்து பிழைக்கும் ஒரு நாள். நம்முடைய பாவங்கள் சிலுவில் அழிக்கப்பட்ட நாள். கோடி கோடி நன்றி சொல்லி உயிருள்ள காலமெல்லாம் நம்ம உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவுக்கு உத்தம பாத்திரங்களாக, உத்தம மகனாக, மகளாக, உத்தம ஊழியக்காரிகளாக வாழ, அவருக்கு ஏற்ற பரிசுத்த சந்ததிகளாக வாழ, இந்தியாவை இயேசுவண்டை கொண்டு வந்து சேர்க்க 140 கோடி மக்களும் உலக இரட்சகரின் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படி எல்லாருக்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிப்போமா? மன்றாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தின் பாவங்களை சுமந்து
அது சிலுவையில் அடித்த நாள், இந்த புனித வெள்ளியான இன்றைய நாள். சாத்தானின் தலையை நசுக்கின நாள், பாவத்தை சாகடித்த நாள், மனித குலத்தை மீட்டு கொண்ட நாள், பரலோக கதவை திறந்த நாள், இந்த புனித வெள்ளியான இந்த நாள். உமக்கு கோடி 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 நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி நன்றி. எங்கள் பாவங்களுக்காக உயிரை கொடுத்து எங்கள் மேல் வைத்து நித்திய அன்பை நீர் வெளிப்படுத்தினீரே, உமக்கு கோடி நன்றி. எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் தலைமுறை தலைமுறையாக மரணத்தை அறிவித்து உமது உயிர்ப்பை எடுத்துரைத்து உம்முடைய வருகையை எடுத்துரைத்து உம்முடைய மகத்துவங்களை எங்கும் பறைச்சாற்ற எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. எங்களும் எங்கள் மனைவி பிள்ளைகளும் எங்கள் சபையாரும் உலகம் முழுவதும் உள்ள உம்முடைய சபை ஜனங்களும் உம்முடைய புகழை எங்கும் அறிவிக்க அபிஷேகித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.